ஹாய், நான் தான் உங்கள் திரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிவிகேல ஒரு மெம்பராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் ஒருமையில பேசியிருக்காரு. இதுதான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அண்ணாமலையாச்சும் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவனுக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. பர்சனலாக ஒன்று நான் சொல்லிடுறேன். நானும் தளபதி விஜயோட ஃபேன் தான் 4 வயசுலேருந்து. பட் நம்ம இப்போ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கோம். கண்டிப்பாக என்னென்ன நடக்குது அதெல்லாம் யார் பக்கமும் ரொம்ப சொம்படிக்காமல் கரெக்டாக பேசணும். ஸோ அதனால தான் அந்த என் தளபதியோட கட்சியாக இருந்தாலும் அதில் நடக்கிற தவறுகளை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி ஒருமையில் பேசுனதுங்கிறது ரொம்ப தவறு. அதுவும் புஷி ஆனந்த் அவர் கூட தான் சேர்ந்து தான் பேசுகிறாங்க. புஷி ஆனந்த் நியாயமாக சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. பட் அவர் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே வராரு. எனக்கு என்ன பயம்னா, தளபதி விஜய் நினச்சி எனக்கு எந்த பயமும் இல்லை. அவர் கூட இருக்கிறவங்கள நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் விஜய் கூட இருக்கிறவங்க தளபதி விஜய் கொஞ்சம் காலை வாரிடுவாங்களோன்றப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து. ஏன் சொல்கிறேன்னா, இவர் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு ஏடிஎம்கேலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஎம்கேலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, திருமாவளவன் அவர் கூட இருந்துட்டு இப்போ டிவிகேக்கு வந்திருக்காரு. அது அவர் எதனால் வந்தாருங்கிறது நமக்கு தெரியல. சப்போஸ் இப்போ டிவிகே ஓட்டு வரல அப்படின்னா இப்போ வேறு கட்சிக்கு போய்ட்டு மறுபடியும் டிவிகே கலைக்க மாட்டாருன்ற என்ன நிச்சயம் தெரியல. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கூட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அவங்கள வந்து கலாச்சிட்ருக்காரு. இப்போ டிவிகேக்கு இது பேசிகிட்ருக்காரு. சப்போஸ் டிவிகேலேருந்து வேறு கட்சிக்கு போய் டிவிகேவும் கலாய்க்க மாட்டாருன்றது எந்த நிச்சயமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இதில் கூட சொல்லியிருக்காரு, யார்கிட்ட அரசியல் பண்ணுறீங்க, எங்கள் தலைவருக்கு அரசியல் தெரியாது அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு விஜய் சொல்லி. ஃபஸ்ட்டு தளபதி வந்து இப்போ தான் அரசியலுக்கு வராரு. சினிமாவில் அவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இப்போ தான் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்தில் இன்னும் அவர் ஒரு எலெக்ஷன் கூட இன்னும் ஃபேஸ் பண்ணல. இன்னும் அவருக்கு எத்தனை ஓட்டு வரும், எத்தனை இடங்கள் ஜெயிப்பார், எத்தனை தொகுதிகள் அவர் பிடிப்பார், எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரும், இது எதுவுமே இன்னும் தெரியறதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் ஜெயிப்போம், அடுத்த சிஎம் நாங்கள் தான், இந்த மாதிரி விஜய் சார் இந்த மாதிரி எங்கேயும் சொல்ல. பட் அவர் கூட இருக்கவங்க இந்த மாதிரி தனக்கு தானே பில்டப் பண்ணுறது, அந்த மாதிரி பேசி கொஞ்சம் ரொம்ப உசுப்பேற்றி விட்றாங்களோ விஜய், அந்த மாதிரி எனக்கு தோணுது பார்க்கும்போது. இவர் நம்ம புஷி ஆனந்த் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, தளபதி வந்து ரொம்ப இன்டர்நெட்டில் மட்டும் அரசியல் பண்ணுறாரு அந்த மாதிரி சொன்னதுக்கு, அவர் இட்டுன்னு போகிறது தான் கஷ்டம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு கஷ்டம். தளபதி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் அட்டாக், இதுதான் நாங்கள் பண்ணுவோம், யாரையும் தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை. எங்களோட அரசியல் இனிமையாக இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையாக இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் அட்டாக். பட் அவர் கூட இருக்கவங்க யோங்கிறது, ஒருமையில பேசுகிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. தளபதி விஜய் இதை கொஞ்சம் கவனித்து அதெல்லாம் என்னென்ன நடக்குது அந்த தவறுகள்லாம் பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். தன்னோட கட்சியில் யார் தவறு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் அவர் அடிக்கடி கவனித்தா தான் கட்சி நல்லபடியாக இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். எஸ்ஏசி அவர்கள் இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. என்னோட மகனை சுற்றி நிறைய தீய சக்திகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, புஷி ஆனந்த் வந்துட்டு நம்ம தனக்குத்தானே உதவி பண்ணுற மாதிரி தனக்குத்தானே ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து விஜய் கிட்ட காட்டி நல்ல பேர் வாங்குறாரு. இதை நான் கண் கூட பார்த்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்ற டவுட் நமக்கும் வருது. இன்னொன்று வந்துட்டு தளபதி விஜய், அவரோட பேர் வந்து விஜய், ஆனால் எல்லோரும் வந்துட்டு இப்போ தளபதி நம்ம ஆசையாக அவர் கூப்பிட்றோம். விஜய் அவர் பேர் விஜய், தளபதி விஜய்னு சொல்கிறோம். யாராவது அவர் வந்து தளபதி விஜய்னு சொன்னாங்கன்னா தளபதின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும், விஜய் சேர்த்து சொல்லக்கூடாது, தளபதின்றது மட்டும்தான் நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லி இவர் ஆர்டர் போடுறாரு புஷி ஆனந்த். இதையும் விஜய் சார் பார்த்தாருன்னு கேட்கணும். ஏன்னா அவருக்கு பேர் விஜய், தளபதி விஜய்ன்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க. அவரோட ஃபேன்ஸு நம்மளை மேலே அவரை நேசிக்கிறவங்க தளபதி விஜய் தானே கூப்பிடுவாங்க. பட் நீங்கள் தளபதின்னு மட்டும்தான் கூப்பிடணும், விஜய்ன்ற பேர் யாருமே சொல்லக்கூடாது, யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். புது அரசியல், புது மாற்றம், நல்லபடியான அரசியல், சுத்தமான அரசியல், இந்த மாதிரி முதல்வன் அர்ஜுன் மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவர் கூட இருக்கவங்க இந்த மாதிரி பேசும்போது மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தளபதி விஜய் கொஞ்சம் கவனித்து அதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாகணும். இல்லை அந்த மாதிரி அவர் கட்சியில் தப்பு செஞ்சாங்கன்னா உடனே நீக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா நியூஸும் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். பாய்.